நான் திரு இதேதுல்லாட்டிலிருந்து இந்த விவாதத்தை துவங்குறேன். தமாக மேடையில் அணி திரண்ட என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள், என்டிஏ கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருக்கின்றன அப்படின்னு திமுக கூட்டணி கேள்வி எழுப்பியது. இன்னைக்கு எல்லாரையும் மேடையில் கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. இது மேடையா அல்லது தலைவர் மூப்பனார் அவருடைய நினைவிடத்தில் நடந்த செயலா? இதுதான் முக்கியம். இது ஒரு மேடை கிடையாது. முதல்ல அதுவே தவறானது. இந்த தலைவர் மூப்பனார் அவர்கள் என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். ஒரே நேரத்தில் எனக்கு 3 பதவிகள் கொடுத்தவர். இலக்கிய அணி தலைவர், சிறுபான்மை பிரிவு தலைவர், மாநில செயலாளர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். எப்பொழுதும் அவருடைய நிகழ்வில் நான் அருகில் இருப்பேன். இதுதான் எனக்கு அவருக்குள்ளது. 1989 ராஜீவ்காந்தி மூலமாக எனக்கு சட்டமன்ற இடம் தேர்தலில் வாங்கி கொடுத்தவர் சேப்பாக்கம் தொகுதியில். நான் அவர் மீது மிகுந்த மரியாதை கொண்டவன், அன்பு கொண்டவன். ஆனால் அந்த தமாக வேறு, இன்று இருக்கக்கூடிய தமாக வேறு. அன்று காங்கிரஸ்காரர்கள் எந்த தலைவருக்குமே இடம் கொடுக்காத ஒரு காமராஜ் அரங்கத்திலே அவருக்கு இடம் கொடுத்தார்கள். அது கூட பல சர்ச்சைகள் தொடர்ந்து இருக்கிறது. அந்த சர்ச்சைகளுக்கு நாங்களெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும் தான் சொல்லுவோம். தலைவர் மூப்பனார் மீது நிறையா காங்கிரஸுக்கு செய்தவர். அப்படிப்பட்ட தலைவர் மூப்பனார் இந்த இடத்துல இருந்து அந்த சமாதியவே அகற்ற வேண்டும் என்று சொல்லும்போதெல்லாம் நாங்கள்லாம் தடுத்தவர்கள். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இந்த தவறுகள் ஒரு இடத்துல போய் காமராஜருடைய அந்த நினைவிடத்தில் போய் தலைவர்கள் எந்த கட்சியாக இருக்கலாம், பார்க்கலாம், போகலாம். ஆனால் அங்கே போய் காங்கிரஸுக்கு எதிராகவும் அதே போன்று இன்றைய தலைவர்களுக்கு எதிராகவும் பேசுவது தான் அநாகரிகமானது என்று எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகையும் சொல்லியிருக்கிறார். ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். தலைவர் மூப்பனார் அவர்கள் கையிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர் இடம் கையிலே இருந்தது. திரு வாஜ்பாய் அவர்களுக்கு ஒரே ஒரு இடம்தான் தேவைப்பட்டது அவர் பிரதமராவதற்கு. பாஜக தலைவர்கள் அனைவரும் கெஞ்சுகிறார்கள் மூப்பனார், உங்களை 3 இருக்கிறது, ஒரு இடத்தை கொடுங்கள், நாங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நான் காங்கிரஸ்காரன், நான் திருமதி சோனியா காந்திக்கு கட்டுப்பட்டவன் என்றாலும் நாங்கள் சில காரணங்களுக்காகத்தான் நாங்கள் தமாக என்ற ஒரு கட்சியை நடத்துகிறோம். நிச்சயமாக இந்த 3 பேரில் ஒருவரையும் பாஜகவுக்கு தர முடியாது. காரணம் ஆர்எஸ்எஸ் என்பது, பாஜக என்பது எங்களுக்கு எதிரானது. அதே நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜருக்கு அவரை உயிரோடு கொளுத்துவதற்கு முயன்ற ஒரு அமைப்பு சார்ந்தவர்கள். 2வது மகாத்மா காந்திக்கு எதிரான என்றெல்லாம் அவர் அன்னைக்கு சொன்ன விஷயத்தை நான் இன்னைக்கு சொல்கிறேன். அப்படி தலைவர் மூப்பனார் அவர்கள், காங்கிரஸ் ரத்தம் ஊறிய அந்த தலைவர் மூப்பனார் அவர்கள் அன்றைக்கு அந்த வார்த்தையை சொன்னார்கள். அவர் கடைசி வரை அந்த ஒரு இடத்தை கொடுக்கல. அதனால திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராகவே ஆக முடியாம போச்சு. இப்போ மூப்பனாருடைய வரலாறு நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ கூட்டணி ஃபார்மேஷன், திமுக கூட்டணி என்டிஏ இன்னும் ஸ்ட்ராங் ஆகல அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டாங்களே, வலிமை ஆயிடுச்சு. நான் சொல்றது மூப்பனார் அவர்கள் மீது உள்ள நம்பிக்கையிலோ அவர் மீது உள்ள அபிமானத்திலோ ஒரு இடத்தில் கூடுவது என்பது, ஒரு கல்யாண வீட்டில் பாஜக தலைவரும் வருவாங்க, காங்கிரஸ் தலைவரும் வருவாங்க, திமுக தலைவரும் வருவாங்க. இதை வைத்துக்கொண்டு நாம் கூட்டணி என்று இப்பொழுது சொல்ல முடியாது. நாளை நடக்கலாம். இன்னைக்கு ஒரே மேடையை பகிர்ந்தாங்க. இப்போ வன்னியரசு போன்றவர்கள்லாம் வராங்க, அஞ்சல் செலுத்திட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரே மேடையை பகிர்றாங்கல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், அது மேடை அல்ல. அவருக்கு நினைவு கூறக்கூடிய ஒரு இடம், அவரை போற்றக்கூடிய ஒரு இடம். அது மேடை அல்ல, அது ஒரு கூட்டம் அல்ல. அப்படி ஒரு கூட்டம் கூட்டினால் தலைவர் அம்புமணி வருவாரா, அவருடைய தந்தை திரு ராமதாஸ் வருவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 கட்சி இருக்கு. எந்த கட்சி அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. 2 கட்சி இருக்கு. எந்த கட்சியை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க? எந்த கட்சியை அவங்க கன்ஃபார்ம் பண்ண போறாங்க அதை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எப்ப நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னு காலம் சொல்லட்டும். அது ஒரு பக்கம். திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார்லாங்க. நேற்று முந்தைய தினம் கூட கடுமையா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை சார்ந்து எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணி முழு அறிக்கையை கொடுத்திருக்காரு. மீண்டும் சொல்றேன், பாமக என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் இந்த நிமிஷம் வரை கூட்டணி சொல்லல. ஆனா 2 கட்சி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுல திமுகவை கடுமையா எதிர்த்து நேற்று முன்தினம் தான் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை கொடுத்திருக்காரு. வார்த்தையில் அப்படி சொல்லலைன்ட்டீங்க, அது ஒரு ஓரமா வச்சிருவோம். திரு டிடிவி தினகரனை திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா என்பதும் காலம் பதில் சொல்லும். திரு ஓபிஎஸ் அவர்களை இப்போ பாஜகவிலிருந்து அவர் ஒரு வகையில் விலகிட்டார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க.
அங்கிருந்து ஆட்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் இன்னைக்கு பாஜகவுக்கு நாங்கள் 19% எடுத்தோம், 11% எடுத்து கொடுத்தோம்னு சொன்னால் யார் யார் எடுத்து கொடுத்தது? இல்லை இதில் நீங்கள் டிடிவி தினகரன் நான் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனை எல்லா இடங்கள்லையும் அவர் பதிவு செஞ்சு இந்தியா கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரா? என்டிஏ கூட்டணியில் இருக்கிறேங்கிறத டிடிவி தினகரன் எல்லா இடங்கள்லையும் பதிவு செஞ்சுட்டு தான் இருக்கிறார். அவர் பதிவு செய்தார், ஓகே. ஆனால் என்டிஏ கூட்டணியில் தமிழ்நாட்டில் தலைமை வகிக்கக்கூடிய அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி ஆமாம் எங்களுடன் தினகரன் இருக்கிறார், எங்களுடன் ஓபிஎஸ் இருக்கிறார்கள், எங்களுடன் அன்னை சிற்றன்னை சசிகலா அவர்கள் இருக்கிறார்கள் என்று ஏதாவது ஒரு முறை சொல்லியிருக்காரா? இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இது எதுவுமே இன்னைக்கு இல்லை, இது ஒரு மாய தோற்றம். அது நாளைக்கு நியாய தோற்றமாக மாறுதா இல்லையாங்கிறது அது காலம்தான் பதில் சொல்லணும். நான் இப்போ மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கு பாஜக 3 விழுக்காடு 4 விழுக்காடு உள்ள இடத்த ஒரு ஊதி பெருக்கி யார் யார்? திரு பாரிவேந்தர், அதே மாதிரி நம்முடைய வேலூரில் நின்றார் இல்லையா திரு ஏசி சண்முகம், இவர்களுடைய வாக்கு வங்கிகளை எல்லாம் இணைத்து, அதே மாதிரி யாதவர் அன்பு சகோதரர் உங்களுக்கு தெரியும், இப்படி பல கட்சி தலைவர்களை ஒன்றிணைந்து அவர்களுடைய வாக்குகளை பெற்று நாங்கள் 3-4% 11% காமிக்கக்கூடிய அந்த என்டிஏவில் இன்னைக்கு யார் யார் இருக்காங்க, நாங்கள் என்டிஏ கூட்டணி அமைச்சிட்டோம், இவர்கள்லாம் இருக்காங்கன்னு இந்த நிமிஷம் வரையும் அவர்களால் சொல்ல முடிந்ததா? இல்லை. அதே நேரத்தில் எங்களால் சொல்ல முடியும். இன்னும் மேலும் 2-3 கட்சிகள் வருகிறார்கள் என்று கூட எங்கள் தமிழக முதல்வர் திமுக கூட்டணியுடைய அந்த இந்தியா தமிழ்நாட்டுடைய தலைவர் சொல்றாரு, எங்களும் இன்னும் சில கட்சிகள் வர இருக்கிறது, ஏற்கனவே திரு கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் எங்களோடு இணைந்து இருக்கிறது என்றெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களாலும் எங்கள் தலைவர் செல்வ பிறந்தையாலும் சொல்ல முடியும். எங்களிடமிருந்து யாரும் செல்லவில்லை, புதிதாக வருகிறார்கள். இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளும் திமுகவை எதிர்த்துட்டு தானே இருக்காங்க. நீங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நாங்கள் இன்டாக்டா இருக்கோம் வெளிப்படையா எல்லா இடங்கள்லையும் சொல்றாங்க, திரு ஸ்டாலின் அவர்களும் சொல்றாரு. ஆனால் அதை தாண்டி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே திமுகவுடைய ஆட்சியை எதிர்த்துட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ மீண்டும் நல்ல கேள்வி கேட்டீங்க. திரு சீமான் அவர்கள் திமுகவை எதிர்க்கிறாரா ஆதரிக்கிறாரா? நீங்களே சொல்லுங்க. எதிர்க்கிறார் இல்லையா? அவர் என்ன நான் என்டிஏ கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரா? இல்லையே. சரி, அது ஒரு பக்கம். தாவேகா தலைவர் ஒரு புதிய கட்சி வந்திருக்குல்ல சகோதரர் விஜய், அவர் நான் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவளிப்பேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா? இந்த ரெண்டும் அடுத்த பெரிய கட்சிகள். இந்த 2 கட்சிக்குள்ள தான் வாக்கு பரிமாற்றமே நடக்க போகுது. இன்னைக்கு விஜய்க்கு ஒரு வாக்கு வரும்னா திரு சீமான் அவருடைய வாக்கு தான் வரணும். அதனால தான் திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜய் மீது அவ்வளவு தூரம் அவருடைய எதிர்க்கிறாரு. அதை விட ஒவ்வொரு மாநாடு மதத்தோடு மாநாடுன்னு போட்டிருக்காருன்னா எப்படியாவது வாக்குகளை நாம் மீண்டும் பழைய இடத்துக்கு வரணும்னு திரு சீமான் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் திரு விஜய் அவர்கள் எப்படியாவது நாமும் இடம்பெற வேண்டும், குறைந்தபட்ச இடங்களை பெற வேண்டும் என்று அவர் மிகப்பெரிய மாநாடு போட்டிருக்காரு. இந்த 2 பெரிய கட்சியில் நாங்கள் பாஜகவோடு இருக்கிறோம், என்டிஏவோடு இருக்கிறோம், எடப்பாடி அவர்களோடு இருக்கிறோம் சொன்னாரா? இல்ல, காங்கிரஸ் கட்சியிலிருந்து விஜய் அவர்களுடைய கட்சியை பெரிய கட்சி அப்படின்னு காங்கிரஸ் சார்பில் நீங்க வழிமொழிஞ்சிருக்கீங்க. ரமேஷ் நீங்க தான் சொன்னீங்க பெரிய மாநாடு போட்டார்கள், மாநாடு போட்டார்கள் பெரிய கட்சிகள் அப்படின்னு இதேதுல்லா சார் வழிமொழி பாராட்டுக்கள். இல்ல, அடுத்த 2 பெரிய கட்சிகள் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்து யாரும் சொல்லல, இதேதுல்லா சார் தான் முதல்ல சொல்லியிருக்கீங்க. சொல்றேன், நிச்சயமாக விஜய் அவருடைய கட்சியும் திரு சீமான் அவர்கள் கட்சியும் 5 விழுக்காடிலிருந்து 10 விழுக்காடு உள்ள கட்சிகள். வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சிகள், இதை நாம் மறுக்க முடியாது. ஏன்னா திரு விஜய் அவர்களுக்கு என்ன இருக்குன்னு சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி தெரியும் 8%. ஆனால் விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கியையும் காங்கிரஸ் ஆத்தரைஸ்ட் பண்ணிருக்காங்க திமுக கூட்டணியில இருந்து அப்படிங்கிறது பாராட்டுக்குரியது. ரமேஷ் சார் நான் சொல்றேன், எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலே நிக்காத பொழுது அவர் இந்த மாதிரி ஒண்ணுமே வாங்கலன்னு சொல்ல முடியுமா? வாங்கினாரு, ஆட்சியை பிடிச்சாரு. நான் எதுக்கு சொல்ல வர்றேன், நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள். இந்த கட்சிகளுக்கு உள்ள பலம் நமக்கு தெரியும். நிச்சயமாக 5லிருந்து 10 உள்ளது. அதுல யாருடைய சீமானவருடைய வாக்கை அவர் எடுக்கிறாரா அல்லது விஜய்க்கு ஏற்கனவே இருந்த வாக்கை சீமான் வச்சிருந்து அதை இழக்கிறாரா? இதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். ஆக 2 கட்சிகளும் குறைஞ்சபட்சம் 5லிருந்து 8 அல்லது 10% உள்ள கட்சிகள். இது போக இந்த கட்சி யாருக்கு போகும்? அதிமுக வாக்கும் பாஜக ஆதரவு கட்சிகளுடைய வாக்கும் தான் இவர்களுக்கு போகும். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அப்படியே இருக்குது, கூடி இருக்குன்னு நேத்து உங்களுக்கு ஊடகங்கள் மூலமாக உங்களுக்கு தெரியும். சரி,